ஹாய் பீப்பிள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரியாலிட்டி அப்படின்ற செக்டரை பற்றி தான். ரியாலிட்டினா வந்து ரியல் எஸ்டேட் செக்டர். ஸோ அதில் நம்ம குறிப்பாக பார்க்க போகிறது வந்து ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் கவர் ஆக போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப், லோதா டெவலப்பர்ஸ், பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, ஓப்ராய் ரியாலிட்டி, ஃபீனிக்ஸ் மால் அண்ட் பிரிகேட் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 கம்பெனிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த செக்டரில் பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்டட் கம்பெனிஸே வந்து ஒரு 90 கம்பெனிஸ் கிட்ட இருக்கு, ஒரு 97 கம்பெனிஸ் இருக்கு. அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 7 கம்பெனிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேப். ஸோ மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்குல்ல, ஹையஸ்டான வேல்யூவேஷனில் எது இருக்கோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லா கம்பெனியோட வேல்யூவேஷனுமே பார்த்தீங்கன்னா இங்கே மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 crore மார்க்கெட் கேப் இருக்கு. அப்படின்னா இதுங்க எல்லாமே வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான். ஓகே. ஸோ லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் மோஸ்ட்லி இந்த கம்பெனிஸ் வந்து ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஸோ இவங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஒரு செக்டர் தான் இந்த டாப் 7 கம்பெனிஸ் இது. ஸோ இதுல இவங்க என்னென்ன எல்லாமே இதுல ஒரே டைப் ஆஃப் கம்பெனியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இவங்க எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷனால இருந்தாலுமே இவங்க வேற வேற ஏரியால, ஓகே, வேற வேற பிரைசிங் ரேஞ்சில் அண்ட் வேற வேற ப்ராஜெக்ட் இவங்க பண்றதால இந்த எல்லா கம்பெனியும் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி இதுங்களாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரிட்டானியா பிஸ்கெட்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதே ஐடிசியும் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட்ஸ் பண்றாங்க, ரைட்? ஸோ 2 கம்பெனியுமே சேமான்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி கிடையாது. ஏன்னா பிரிட்டானியா வந்து ஒரு ஃபுல்லி பிஸ்கெட்ஸ் ஓரியன்டட் கம்பெனி, ஆனால் ஐடிசி அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா அதில் சிகரெட் இருக்கு, பிஸ்கெட்ஸ் இருக்கு, சிப்ஸ் இருக்கு, ஓகே, இது மாதிரி அக்ரி ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி 2 கம்பெனியும் நம்ம வந்து ஈக்குவலாக கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, பிரிட்டானியாவையும் ஐடிசியும் அதே மாதிரி தான் இந்த டிஎல்எஃப் மாதிரி கம்பெனிஸும். ஸோ இந்த கம்பெனிஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல், எல்லாமே வந்து எக்ஸாக்ட்லி இன்னொரு கம்பெனி மாதிரியே ஈக்குவலான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் செக்டரில் கிடையாது. ஆனால் இந்த ரியல் எஸ்டேட் செக்டர் அப்படின்றதுக்கு ஒரு பர்டிகுலர் விதமான ஒரு நேச்சர் இருக்கு. ஓகே. ஸோ இதில் இருக்க எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் டைப் தான் இதுங்க வந்து மூவ்மெண்ட் ஆகும் இந்த கம்பெனிஸ். ஓகே. ஸோ இதுங்க எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம யூனிக்காக பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் மார்ஜின்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் வந்து இந்த இயருக்கு 58% மார்ஜின். இந்த கம்பெனி 20% மார்ஜினுக்கு 8 ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இந்த செக்டருக்கு இது ரொம்ப கம்மியாக இருக்கு. காட்ரேஜ் வந்து 24%, ஓபராய் ஒரு 41% அண்ட் ஃபீனிக்ஸ் மால் ஒரு 34 இருக்கு. ஸோ இந்த செக்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் வந்து ஓரளவுக்கு அவங்க ஒரு அபவ் ஆவரேஜாவே இருக்கு. ஏன்னா செக்டரோட ஆவரேஜ் வந்து 10% தான். ஸோ அபவ் ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் இருக்கு. பிரிகேடும் பார்த்தீங்கன்னா 13 இருக்கு. ஆனால் மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது பிரிகேட் ரொம்ப கம்மியா இருக்கு. இருந்தாலும் நம்ம அதையும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இயரோட மார்ஜின் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, இதோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் நல்லா வந்து ஏறணும். ஓகேங்களா? ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா போகணும். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எப்படி போயிருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்லேருந்து எப்படி வந்து சேல்ஸ் ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாவே ஏறல. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியோட சேல்ஸே வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 9% ஏறி இருக்கு. இந்தியன் எக்கானமியே பார்த்தீங்கன்னா 7 to 8%ல growth ஆகுது. அட்லீஸ்ட் அந்த ஸ்பீட்லயாவது இந்த செக்டர் growth ஆகணும். அந்த ஸ்பீட்ல இந்த செக்டர்ஸ் growth ஆகல அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் பெரிய டெவலப்மெண்ட் இல்லைன்னு சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப்ல ஒன்றும் பெரிய டெவலப்மெண்ட் இல்லை. ஏன்னா 5% தான் growth. லோதா டெவலப்பர்ஸ் 2%, பிரஸ்டீஜ் இன்னும் மோசமா போய் 2% வந்து கீழே போயிட்டாங்க. அதாவது லாஸ்ட் 5 இயர்ஸ்ல சேல்ஸ் growth-ஏ இல்லை இந்த கம்பெனிக்கு அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியுது. காட்ரேஜ் சூப்பரா இருக்காங்க 15%ஓட. ஓபராய் வந்து 18%, ஃபீனிக்ஸ் மால் மில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14% அண்ட் பிரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14%. ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஸோ சேல்ஸ் ஏறுறது தான் ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி சேல்ஸ் ஏறக்கூடாது. ஓகேங்களா? ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்கிட்டு சேல்ஸ் ஏறக்கூடாது. ஓகே. ஸோ ப்ராஃபிட் எப்படி ஏறி இருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்க்கலாம். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப்க்கு நல்ல சூப்பரா ஏறி இருக்கு. லோதா டெவலப்பர்ஸுக்கும் நல்லா போயிருக்கு. பிரஸ்டீஜ் இதுலயும் மோசமா இருக்காங்க. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் சூப்பரா இருந்திருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. அண்ட் ஓபராய் ரியாலிட்டியும் நல்லா இருக்கு. ஃபீனிக்ஸ் மில்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து 24% அவங்க ப்ராஃபிட் ஏற்றிருக்காங்க. அண்ட் பிரிகேடும் வந்து பார்த்தீங்கன்னா 36% வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் சேல்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட்டை வந்து சூப்பராக வந்து நிறைய கம்பெனிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் ரெண்டுமே ஏறுறதான் குட் திங். ஓகே. ஸோ உங்களுக்கு சேல்ஸும் ஏறணும், ப்ராஃபிட்டும் ஏறணும். அது ரெண்டுமே ஏறிச்சுன்னா குட் திங். அட்லீஸ்ட் வந்து சேல்ஸாவது ஏறணும். ஓகே. மினிமம் வந்து சேல்ஸ் ஏறணும். அது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் வந்து ஒரு இந்த 3 கம்பெனிஸுக்கு இல்லவே இல்லை.
ஓகே. ஸோ நம்ம இந்த 3 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தேர் நாட் லைக் குட் அட் ஆல் அப்படின்ற மாரி நம்ம சொல்லலாம். அசெட் டர்ன் ஓவர் அப்படின்றத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க அசெட்ஸ் வந்து எப்பவுமே இந்த கம்பெனிஸ் வந்து நெறைய வச்சிருப்பாங்க. ஏன்னா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு லேண்ட வாங்கணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அதில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சேல் பண்ண முடியும். அப்பன்னா இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு லேண்டும் அதிகமா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு 3 இயர்ஸ் ஆகும். ஒரு பில்டிங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு கம்ப்ளீட்டா 3 இயர்ஸ் ஆகும். ஏன்னா, இவங்க எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸா இருக்கவே 3 இயர்ஸ் அந்த மாரி ஆகும். ஐடியலா நான் சொல்றது. இல்ல ஆவரேஜா சொல்றது. ஸோ 3 இயர்ஸ்லாம் ஆகுதுன்னா, அப்ப வந்து இவங்களுக்கு அசெட் வந்து அதிகமாயினே இருக்கும். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த அசெட்ட மேட்ச் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு யூசுவலி சேல்ஸ் இருக்காது. ஸோ பை நேச்சரே இவங்களோட அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, செக்டருக்கே பாருங்க 0.23 தான் இருக்கு. ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்குலாம் இது 1 ஆவது இருக்கும். இல்ல 1.5 கூட இருக்கும். ஆனா இந்த கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது இவங்க அப் ஃப்ரண்ட்டா நெறைய பணம் போடணும் இந்த கம்பெனிஸ். ஓகே. ஸோ நெறைய பணம் போட்டு, நெறைய வருஷம் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறமா தான் வந்து அந்த ஃப்ளாட்டோ, அபார்ட்மெண்ட்ஸயோ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களால சேல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதான் இந்த செக்டரோட பெரிய ப்ராப்ளமே. ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இவங்க அசெட் டர்ன் ஓவர் யார் நல்லா பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்டர் ஆவரேஜ் விட செக்டரே 0.23 அத விட பெட்டரா இருக்குது பார்த்தீங்கன்னா, லோதா டெவலப்பர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓபராய் ரியாலிட்டி அண்ட் பிரிகேட் இவங்களும் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்காங்க. ஸோ ஈவன் ஃபீனிக்ஸ் மில்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 0.93ன்றது கிட்டத்தட்ட 0.23க்கு வந்துச்சு. ஸோ இந்த 4 கம்பெனிஸ் அப்படின்றது ஓரளவுக்கு ஓகேயா இருக்கு. டெபிட் ஈக்விட்டி பை நேச்சரே இந்த செக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குவாங்க இவங்க. ஓகே. ஸோ கடன் வாங்குவாங்க. ஆனா, செக்டரே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு ₹100 ஈக்விட்டிக்கு 50% டெப்ட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? பாதிக்கு பாதி டெப்ட் இருக்கு இவங்களுக்கு. செக்டருக்கே. ஸோ செக்டரை விட கம்மியா டெப்ட் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, டிஎல்எஃப், லோதா டெவலப்பர்ஸ், ஆ செக்டரை விட இவங்க அதிகமா இருக்கிறாங்க. ப்ரா காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி அதிகமா தான் ஆக்சுவலி கடன் வாங்கியிருக்காங்க. ஓபராய் தான் கம்மியா கடன் வாங்குன கம்பெனி. அண்ட் ஃபீனிக்ஸ் மில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு செக்டர் அளவுக்கே வாங்கியிருக்காங்க. அண்ட் அண்ட் பிரிகேடு பார்த்தீங்கன்னா, செக்டர விட ஓகே செக்டர் ஆவரேஜ் விட இவங்க ரொம்பவே அதிகமா கடன் வாங்கியிருக்காங்க. 0.97க்கு. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பெரிய ப்ராப்ளம் இருக்காது. செக்டரோடதே 3.21. அத விடவே பார்த்தீங்கன்னா, கடன் கம்மியா வாங்கியிருக்க டிஎல்எஃப்லாம் ஈஸியா கடன் வட்டிய கட்ட முடியும் இவங்களால. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களாலயும் கட்ட முடியும். ஸோ இவங்களையும் ப்ராப்ளம் கிடையாது. இவங்களுக்கும் பெருசா ப்ராப்ளம் இருக்காது. ஓகே 1.57லாம் வந்து ரொம்ப ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஸோ இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஆ ஒரு வேள சேல்ஸ் கம்மியாயிடுது, இந்தியன் எக்கானமி ஸ்லோ ஆகுது அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் வந்துன்னா, இவங்களால வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறதே ப்ராப்ளம் ஆயிடுது இந்த செக்டர்ல. ஓகேங்களா? ஸோ ஃபீனிக்ஸ் மில்ஸும் ஓரளவுக்கு பரவால்ல அப்படின்ற மாரி தான் இருக்கு. பிரிகேட் வந்து செக்டர விடவே ஆக்சுவலி லோவரா இருக்கு. இருந்தாலும் நம்ம அத அண்டர்லைன் பண்ணிக்கலாம். தே ஆர் ஆல்சோ குட் அப்படின்ற மாரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த செக்டர்லயே இருக்கலே மோசம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேடா இருக்காங்க. அண்ட் ஆர்ஓசி ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது ஹையரா இருக்கணும். ஸோ ஹையரா வந்து பார்த்தீங்கன்னா, செக்டருக்கே 8% ஆர்ஓசி இருக்கு. அத விட ஃபார் பெட்டரா இருக்கிறது வந்து லோதா டெவலப்பர்ஸ் தான் ஃபார் பெட்டரா இருக்காங்க. அண்ட் ஓபராய் நல்ல ஃபார் பெட்டரா இருக்காங்க. ஃபீனிக்ஸ் மில்ஸும் ஃபார் பெட்டரா இருக்காங்க. ஓகே. ஃபீனிக்ஸ் மில்ஸும் ஃபார் பெட்டரா இருக்காங்க. பிரிகேடும் ஃபார் பெட்டரா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே நல்லா பெட்டரா இருக்காங்க. செக்டர விட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள்ல யார் வந்து ஃபார் பெட்டரா இருக்காங்க அப்படின்றதும் நம்ப ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்க டிஎல்எஃப் எடுத்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் சூப்பரா இருக்கு. ஆனா அது இந்த இயருக்கு மட்டும் தான் கூட இருக்கலாம். ப்ராஃபிட் மார்ஜின் தான் இருக்கு சேல்ஸ் இயர்ல. ஓகே. அதே மாரி வந்து அசெட் டர்ன் ஓவர் வந்து நெறைய அசெட்ஸ் வாங்கி வச்சுட்டு அவங்க யூஸ் பண்ணாம இருக்காங்க. கடன் ஆக்சுவலி ரொம்ப கம்மியா வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. கடன் கம்மியா வாங்குனது அது எல்லாமே நல்ல விஷயம். ஆர்ஓசி ரொம்ப மோசமா இருக்கு. வாங்குன அசெட்ஸ யூஸ் பண்றதும் இல்ல. சேல்ஸ் பெருசா இன்கிரீஸே ஆகல. ஸோ டிஎல்எஃப் அப்படின்றது நம்ம இன்வெஸ்ட்மென்ட்லருந்து ரிமூவ் பண்ணலாம். ஃபர்தரா நம்ம அனாலிசிஸ் பண்ண வேணாம். லோதா டெவலப்பர்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மார்ஜின் நல்லா தான் இருக்கு இந்த இயருக்கு. அ ப்ராஃபிட் வேரியேஷன் ஓகே. ப்ராஃபிட் வந்து ஆக்சுவலி நல்லா பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா சேல்ஸ் ஏறல. சேல்ஸ் ஏறாம வேற எதுவும் நம்ம பண்றதுக்கே இல்ல. ஆனா அவங்களுக்கு அசெட் டர்ன் ஓவர் வந்து கொஞ்சம் நல்லா தான் பண்றாங்க. கடன் வந்து ஓரளவுக்கு அவங்க வாங்கியிருக்காங்க. வட்டி கட்டுறதெல்லாம் ப்ராப்பரா தான் பண்றாங்க. ஆர்ஓசி நல்லா இருக்கு. ஆனா, இதுல நமக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது சேல்ஸ். ஏன் சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா ஏறியிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய நெகட்டிவ். ஓகேங்களா? சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகலன்றது ஒரு பெரிய நெகட்டிவ். ஓகே. மீதி எது நல்லா இருந்தாலுமே சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகலன்றது நம்ம ஒரு பிக் நெகட்டிவா தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதுல இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம். பிரஸ்டீஜ் இண்டஸ்ட்ரி எஸ்டேட்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம பெருசா திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா எந்த ஒரு பாராமீட்டர்லயுமே அவங்க வந்து டிக் வாங்கவே இல்ல. ஓகேங்களா? எதுலயுமே அவங்க டிக் வாங்கல. ஸோ அவங்கள பத்தி நம்ப டிஸ்கஸ் பண்றது கூட நமக்கு பெருசா யூஸ் இல்ல. ஏன்னா, சேல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு. ப்ராஃபிட்டும் பெருசா ஏறல. ஆக மொத்தம் இந்த கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டக்.
ஓகே. இது வந்து குரோத்தே இல்லாம ஸ்டக் ஆயிடுச்சு இந்த கம்பெனி. ஓகே. அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதுலயும் வந்து கடன் அதிகமா தான் வாங்கியிருக்காங்க. இதுலயும் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரொம்ப மோசமா இருக்கு இவங்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அ நீங்க நீங்க திங்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ நீங்க கம்ப்ளீட்டா நம்ம வந்து திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கூட இருக்காது. ஸோ காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மார்ஜின் இருக்கு. நல்ல குரோத் இருக்கு. ப்ராஃபிட் குரோத்தும் நல்லா தான் இருக்கு. ஆ அசெட் டர்ன் பெரிய ப்ராப்ளம் இல்ல. கடன் ஆனா அதிகமா வச்சிருக்காங்க. ஸோ கடன் அதிகமா வச்சிருக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் எப்பவுமே கம்பெனிக்கு. ஸோ ஆர்ஓசி ரொம்ப பேடா இருக்கு. ஓகே. ஸோ நீங்க அவாய்ட் பண்றதுன்னு நெனச்சா, இத கூட நீங்க அவாய்ட் பண்றலாம். ஓகே. இதையும் நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பெருசா நீங்க ஒண்ணும் ஃபர்தரா அனலைஸ் பண்றது கூட ஆக்சுவலி டிஎல்எஃப்லயும் ஒண்ணும் இல்ல. லோதாலயுமே ஒண்ணும் இல்ல. ஓகே. இதெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல. ஓபராய் ரியால்டி. ஸோ ஓபராய் ரியால்டி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இந்த வருஷத்துக்கான நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு அவங்களுக்கு. ஆ சேல்ஸும் நல்லா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியே 9% தான் குரோத் ஆகுதுன்னா, இவங்க அத டபுள் தி இண்டஸ்ட்ரி குரோத் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டும் நல்லா பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அசெட்ட ஓரளவுக்கு யூஸ் பண்றாங்க. கடன் ஓரளவுக்கு டீசென்ட்டா தான் வாங்கியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ நல்லா இருக்கு. ஆர்ஓசி இந்த இண்டஸ்ட்ரியிலே இதான் பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்தரா ரிசர்ச் பண்ணணும் அப்டின்னா, ஓகே. ஸோ நம்ம ஃபர்தரா ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, நம்ப ரிசர்ச் பண்ண வேண்டியது இந்த ஒரு கம்பெனி தான். ஓகே. நம்ம இத இப்பவே பர்ச்சேஸ் பண்ணுவோமான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல. இத நீங்க ரிசர்ச் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. இந்த செக்டர்ல இப்போதைக்கு இந்த 7 கம்பெனிஸ் இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்றது தான் நம்மளோட கான்செப்ட். ஸோ ஃபீனிக்ஸ் மில்ஸ் ஓகே நல்ல ப்ராஃபிட் மார்ஜின். சேல்ஸ் குரோத் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரிய விட கொஞ்சம் பெட்டராவே இருக்கு. ப்ராஃபிட் மார்ஜினும் சூப்பரா இருக்கு. கடன் உ உ கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கொஞ்சம் ரிஸ்க்ல தான் இருக்கு. ஏன்னா, இது ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. அண்ட் ஆர்ஓசியும் கொஞ்சம் லோவரா தான் இருக்கு. ஸோ, இத பெருசா இட்ஸ் நெய்தர் குட் ஆர் பேட். ஓகேங்களா? இதுங்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 4 கம்பெனி நம்ம ரிசர்ச் கூட பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஓபராய் மட்டும் நம்ம ரிசர்ச் பண்ணலாம் ஃபர்தரா. ஃபீனிக்ஸ் மில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா அது அபோவ் ஆவரேஜா ஒண்ணும் பெட்டராலாம் இல்ல. ஓகே. ஓபராய கம்பேர் பண்ணும்போது ஃபீனிக்ஸ் மில்ஸ்ல ஒண்ணும் பெரிய சூப்பர் டூப்பராலாம் ஒண்ணும் இல்ல. ஓகே. ஸோ நீங்க ஃபீனிக்ஸ் மில்ஸ் கன்சிடர் பண்றதுக்கு பதிலா, ஓகே நீங்க ஓபராயே பண்ணலாம் போல இருக்கு. அப்படிதான் இருக்கு. பிரிகேட பொறுத்தவரைக்கும் அகைன் எல்லா பாராமீட்டர்ஸும் ஆவரேஜா இருக்கு. ஓகே. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியா தான் இருக்கு. ஓகே. சேல்ஸ் நல்லா ஓரளவுக்கு பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அசெட் டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஆனா கடன் தான் இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமா வாங்கிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ரொம்ப, ரொம்ப மோசமா இருக்கிற நிலைமையில இருக்கு. ஓகே. ஆர்ஓசி நல்ல டீசென்ட்டா இருக்கு. ஸோ இந்த கம்பெனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா அனலைஸ் பண்றத விட, இத நம்ப சிம்பிளா இக்னோரே பண்ணிடலாம். இவங்க பேட் கம்பெனி, குட் கம்பெனின்றத விட, ஃபர்தரா நம்ம ரிசர்ச் பண்ணுமா, வேணாமா அப்படின்றது நம்ப பார்க்குறோம். ஓகே. ஸோ ஸோ இந்த செக்டர்லயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கியூரியஸா இது ஏன் இப்படி இருக்கு? இந்த கம்பெனி எப்படி இந்த மாரி ப்ராஃபிட் பண்ணுது? அப்படின்ற மாரி நம்ம திங்க் பண்ணோம்னா, நம்ம ஓபராய் ரியாலிட்டி வேணா செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மீதி இருக்கிறது எப்பவுமே ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் பாருங்க. ஒரு பெருசா ஒண்ணும் பாசிட்டிவா எதுவும் நல்லா ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? ஸோ அத பத்தி ரிசர்ச் பண்ணோம்னா, அத பத்தி ரிசர்ச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றது தேவையில்ல. நம்ம சிம்பிளா வந்து எது பாசிட்டிவா இருக்கோ அந்த செக்டர்லயே அத வேணா ரிசர்ச் பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, ஓபராய் ரியாலிட்டி வேணா நம்ப செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு நம்ம செக் வேணா பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் வந்து 9 to 11% அதாவது இந்தியன் எக்கானமியோட குரோத் ஸ்பீட் 8% அத விடவே கொஞ்சம் ஹையரா இது குரோத் ஆகும்னு சொல்றாங்க. அது மாரி குரோத் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு நம்பர பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிரும். பாருங்க, மொத்த செக்டருமே 9% குரோத்ல இருக்கு. ஸோ அவங்க இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, 9 to 11 குரோத் ஆகும்னு. லாஸ்ட் 5 இயர்ஸ்லயுமே 9 to 11ல தான் குரோத் ஆயிருக்கு சேல்ஸ். ஓகேங்களா? அத விட ஃபாஸ்ட்டா குரோ ஆன கம்பெனி தான் நல்ல விஷயம். ஓகே. ஸோ குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எப்படி இருக்கோ, அத விட கொஞ்சம் அதிகமா வேணா இருக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. அண்ட் நீங்க பார்க்க வேண்டிய 3 குட் திங்ஸ் ஓகே அப்படின்றது என்ன விஷயம்? இந்த செக்டருக்கு இருக்க 3 நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து நெறைய பேர் ரூரல்ல இருந்து அர்பனுக்கு மூவ் பண்றாங்க. ஓகே. அண்ட் ஃபேமிலீஸ் பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ஃபேமிலீஸ் ஆவுது. ஓகே. ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலிலருந்து நியூக்ளியர் ஃபேமிலிக்கு பிரேக் ஆவுது. இன்னும் சொல்லப்போனா நியூக்ளியர் ஃபேமிலியே பிரேக் ஆயின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு சிங்கிளா இருக்கிறதே இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அ இவங்களுக்கான இந்த சிங்கிளா இருக்கிறவங்களுக்கான நீட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்டலோ, இல்ல ஒரு பேச்சுலர் ரூம்ஸோ இதுங்களோட நீட்ஸும் வந்து ஃபியூச்சர்ல அதிகமாக ஆகிடும். ஸோ அஃபோர்டபிள் ஹவுசிங். ஸோ சீப் ரேட்ல இருக்கிற ஹவுசிங் வந்து டெவலப் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனா, நம்ம பார்த்த எந்த கம்பெனியும் அஃபோர்டபிள் ஹவுசிங் செக்மென்ட்க்குள்ள இருக்கா மாரி தெரியல. ஓகே. ஸோ ஸோ இவங்க அஃபோர்டபிள் ஹவுசிங்குள்ள இருக்கா மாரி எனக்கு ஒண்ணும் தெரியல. அண்ட் லோவர் ஹோம் லோன் பெனட்ரேஷன். ஸோ ஹோம் லோன் பெனட்ரேஷன் பார்த்தீங்கன்னா,
அஃபோர்டபுள் ஹவுசிங் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் இல்லை 75 லட்சம் ரூபாய் கீழே இருக்கிறது தான் வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங்ன்ற மாதிரி இருக்கு. அதுல இந்த கம்பெனிஸ் எதுவும் இல்ல. ஆனா அஃபோர்டபுள் ஹவுசிங் தான் வந்து டெவலப் ஆக போகுதுன்னு அவங்க சொல்றாங்க. ஷிஃப்ட் ஃப்ரம் அன்ஆர்கனைஸ்டு டெவலப் டு பிராண்டட் பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு 8 ஃபிளாட் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு சேல் பண்றாங்கல்ல, அவங்கள மாரி இல்லாம இந்த மாரி கார்ப்பரேட் டைப்ல லார்ஜ் ஸ்கேல் பிராண்டட் கம்பெனிஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் மூவ் ஆகும் அப்படின்ற மாரி அவங்க குடுக்குறாங்க. ஸோ இந்த செக்டரோட ரிஸ்க் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாயினே இருந்ததுன்னா, இந்த செக்டருக்கு ஒரு பேட் நியூஸ். ஓகே. ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளம். இஎம்ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கணும். அப்புறம் அன்சோல்டா இருக்க ஹவுஸஸ் வந்து சீக்கிரம் விக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எதனா ரெகுலேட்டரி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் இந்த செக்டரோட ரிஸ்க்குன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுசிங் வந்து டோட்டல் ஹவுசிங் வந்து இந்தியால வந்து எப்படி இருக்கு? ஓவரால் சப்ளை எவ்வளோ இருக்கு? டிமாண்ட் எவ்வளோ இருக்கு? ஓகேங்களா? ஹோம் லோனோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு? கவர்மெண்டோட பாலிசிஸ் என்ன? ஓகே. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிய வாங்கிடுறாங்களா? மெர்ஜர் அக்விசிஷன் மூலியமா வாங்கிடுறாங்களா? அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த செக்டரோட ஒரு பெரிய ப்ராப்ளமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சைக்ளிக்கல் செக்டர் அப்படின்னுவாங்க. சைக்ளிக்கல் செக்டர் அப்படின்னா, இந்த செக்டர் வந்து ஸோ எங்களுக்கு வேணா உங்களுக்கு இங்க காமிக்கிறேன். ஓகே. ஆ ஓகே. இந்த சைக்கிளிக்கல் செக்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எப்பல்லாம் வந்து இந்தியன் எக்கானமி நல்லா டெவலப் ஆகுதோ, அப்பல்லாம் இந்த செக்டர் நல்லா இன்னும் ஃபர்தரா ஸ்பீடா டெவலப் ஆகும். எப்பல்லாம் இந்தியன் எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுதோ, அப்பல்லாம் இந்த செக்டர் வந்து இந்தியன் எக்கானமியோட விட இது ரொம்ப ஃபாஸ்ட்டா கீழ விழும். ஸோ இந்த செக்டரோட பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதுல 2 பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வாங்கியிருக்க எக்கச்சக்கமான அசெட், லேண்ட் அது எல்லாமே. இது தவிர்த்து வந்து அதிகமா கடன் வாங்குறது. ஸோ இதெல்லாம் தான் இந்த செக்டருக்கான பேட் திங். ஓகேங்களா? ஸோ இந்த செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அ சென்செக்ஸ், நிஃப்டி கீழ விழும்போது இந்த இந்த செக்டரே மொத்தமா ரொம்ப ஃபாஸ்ட்டா கீழ விழும். ஓகே. அந்த செக்டர் மேல நிஃப்டி, சென்செக்ஸ் மேல எழுந்திருக்கும்போது இந்த செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அ இது ஃபாஸ்ட்டாவும் மேல வரும். ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னா, இதுல இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னா, இதுல எதுனா ஒரு கம்பெனி வேணா நீங்க வந்து உங்களுக்கு டைவர்சிஃபை பண்ணணும். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டைவர்சிஃபைடா நான் என்னோட போர்ட்ஃபோலியோ வச்சுக்கணும் அப்புட்ன்னா, அந்த டைம்ல வேணா நீங்க இதுலருந்து எதனா ஒரு கம்பெனி நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஆனா, இந்த கம்பெனி தான் வந்து மெஜாரிட்டியா நீங்க வந்து உங்க இன்வெஸ்ட்மென்ட்ட போட போறீங்கன்னா, இது ஒரு ரிஸ்கியான செக்டர். ஓகே. இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் செக்டர். ஸோ ஹை ரிஸ்க் இருக்கிறதுனால ஹை ரிட்டர்ன் வருமான்லாம் நீங்க நினைக்காதீங்க. அது மாரி வராம கூட போலாம். ஓகே. ஹை ரிஸ்க் எடுத்தா ஹை ரிட்டர்ன் வரணும்னு ஒண்ணும் அவசியம் கிடையாது. ஸோ இதுல இருக்க எதனா ஒரு கம்பெனிய வேணா நீங்க உங்க போர்ட்ஃபோலியோல வேணா நீங்க இன்க்ளூட் பண்ணலாம். அது ஒரு போர்ட்ஃபோலியோனா நீங்க ஒரு 20 கம்பெனி வச்சிருக்கீங்க அப்பன்னா 20ல அது வந்து ஒரு கம்பெனிய வேணா வச்சுக்கலாம். ஆனா இதுல மேஜர் இன்வெஸ்ட்மென்ட் உங்களுது இதுல இருக்க கூடாது. ஓகே. ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க கிரியேட் பண்றோம். ஸோ தேங்க் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.